என்ன கேட்குறாருன்னா, ஜும்மாவுக்கு முதல்ல வர்றாங்கல்ல, முதல் நேரத்தில் வந்தாரேயானால் அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. ஜும்மாவுக்கு முன் நேரத்தில் வந்து முதல் நேரத்தில் வந்து விட்டால், இரண்டாவது நேரத்தில் வருவாரேயானால் அவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த ஒரு சவாபை அவர் பெறுகிறார். மூன்றாவது வருவாரேயானால் அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கிற ஒரு நன்மையை பெறுகிறார். நாலாவது வருவாரேயானால் அவர் ஒரு கோழியை குர்பானி கொடுக்கும் நன்மை அடைந்து கொள்கிறார். ஐந்தாவது நேரத்தில் வருவாரேயானால் அவர் ஒரு முட்டையை குர்பானி கொடுத்தவராக வருவார் என்று ஒரு ஹதீஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கிறது. புகாரியில் 881வது ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல வருது. ஒரு சாம்பிளுக்காக வேண்டி 881 புகாரி. அப்போ இதை வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், குர்பானின்னா ஆடு மாடு ஒட்டகம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பிரகாரம் கோழியை குர்பானி கொடுக்கலான்னு வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம் முட்டையை குர்பானி கொடுக்கலாம் என்று வருகிறது. அப்போ முட்டை குர்பானி கொடுப்பதற்கு உரியது தானா, கோழியும் குர்பானி கொடுப்பதற்குரியது தானா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு கேள்வி அந்த சகோதரர் கேட்குறார். அதாவது குர்பானி என்பது வந்து குர்பானுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், குர்பனா நெருக்கம்னு அர்த்தம். குர்பானி என்றால் அல்லாவோடு நெருங்குதலுக்குரிய எல்லா வணக்கத்துக்கு பேரும் குர்பானி. நம்ம குர்பானின்றா என்ன விளங்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஆடு மாடு அறுக்கிறது இருக்கிற அது மட்டும்தான் குர்பானின்னு விளங்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் குர்பானி கிடையாது. எதெல்லாம் குர்பானி தான்? நீங்கள் தொழுகிற தொழுகையும் கூட குர்பான் தான். அல்லாஹ் நெருக்கிறதுக்கு தானே தொழுவுறீங்க. எதுக்காக தொழுவுறீங்க? நீங்கள் வைக்கிற நோம்பும் குர்பான் தான். இப்போ குர்பான்ங்கிறது நம்ம நடைமுறை பழக்கத்தில் வந்து பிராணிகளை பலி கொடுக்கறக்குரிய சொல்லாக நம்மளாக மாற்றிக்கிட்டோமே தவிர, குர்பான்கிற அரபி சொல்லுக்கு கர்பங்கிற சொல்லிருந்து பிறந்த ஒரு சொல். இறைவனை நெருங்குதல் என்பது இந்த பலியிடுவதன் மூலமாகவும் நெருங்கலாம். அது இல்லாமல் தஸ்பீஹ், திக்ரு, குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தானதர் எல்லாமே குர்பான் தான். இறை நெருங்குறக்குரிய காரியம்தான். அந்த அகராதி அர்த்தம்படி வச்சிங்க என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த குழப்பமெல்லாம் விளங்கிக்கிறோம். அதாவது ஒட்டகத்தை குர்பானி கொடுக்குறதுன்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுக்குற நன்மை கிடைச்சிரும். கோழிங்கிறது வந்து இந்த குர்பானி பிராணியில் வராது. இப்போ பெருநாள் தினத்தில் உலுகையாக கொடுக்குறோம்ல, ஹஜ்ஜி பெருநாளில் வந்து குர்பானி கொடுக்குறோம். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, என்கிட்ட வசதியில் நான் கோழி கொடுக்குறேங்கிறாரு. அது குர்பானி ஆகாது. அன்னைக்கு கொடுக்க வேண்டிய குர்பானி என்பது 3 தான். ஆடு, மாடு, ஒட்டகம். வழங்குதா? மாடில் எருமையும் சேர்ந்துக்கிறோம். வெள்ளாடில் செம்மை ஆடில் வெள்ளாடு செம்மறி ஆடு சேர்ந்துக்கணும். அப்போ இதுகளை தான் குர்பானி கொடுக்கணும் என்பது தான் ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு வழிமுறை. அது மற்றதை வந்து குர்பானிக்கு உரிய பிராணி இல்லை. அதே நேரத்தில் வந்து கோழியை வந்து செய்கிறான். ஒரு கோழி எடுத்து இந்த கோழியை நான் அறுத்து அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன்னு ஒருத்தர் சும்மா கொடுக்குறார். பெருநாள் தினத்தில் கொடுக்குற குர்பானியாக இல்லாமல் இதனுடைய நன்மை அல்லாட்ட எதிர்பார்த்து கோழியை கொடுக்குறாருன்னா அதுவும் குர்பானி தான். அல்லாவுடைய நன்மைக்கு தானே கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு நன்மை இருக்கத்தானே செய்கிறது. அந்த குர்பானி எப்போ வேணாலும் கொடுக்கலாம். எந்த குர்பானி? பெருநாள் தினத்தில் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட குர்பானிங்கிறது அந்த 3க்குள்ளே அடங்கி விடுகிறது. இன்றைக்கி திடீர்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நம்ம ஒரு கோழி அறுத்து ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறீங்கன்னா சாப்பாடாக கூட கொடுக்குறீங்க, அல்லது கோழி இறைச்சியாக கூட கொடுத்து விட்றீங்க. 2 பேருக்கு நம்ம கோழி இறைச்சி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால், இதை இறைவனுக்காக அறுத்ததை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் குர்பானி தான். அது குர்பானின்னா இறைவனுக்காக நெருங்குவதற்கு செஞ்ச ஒரு நல்லறம். அப்படிங்கிற வகையில் என்ன செய்யலாம், கோழியை நீ குர்பானி கொடுக்கலாம். முட்டையில் வந்து அறுத்தல்ங்கிறது ஒன்று வராது. வழங்குதா? முட்டையை முழுசா தான் கொண்டு கொடுக்க முடியும், அல்லது உடைச்சி அதை ஆம்லேட் போட்டு அல்லது அவிச்சு அப்படின்னு நீங்கள் கொடுக்க முடியும். முட்டையை பொறுத்தவரை அறுத்தல் அதில் வராது. ஆனால் அதுக்கு அந்த குர்பானுங்கிற வார்த்தையை, குர்பான்னா தர்மம் செய்கிறது, அதாவது முட்டையை தர்மம் செய்கிறது, கோழியை தர்மம் செய்கிறதுங்கிற அர்த்தம் வருமே தவிர, குர்பான்கிற வார்த்தைக்கு நம்ம வழக்கத்தில் ஒரு அர்த்தத்தை உண்டாக்கிட்டோம்ல, பிராணிகளை அறுக்கிறது தான் குர்பான். அதனால உங்களுக்கு அந்த டவுட் வருது. குர்பானுக்குன்னா இறைவனை நெருங்குவதற்குரிய காரியம். ஒருத்தர் முதல் நேரத்தில் வந்தாரேயானால் இறைவனை நெருங்குவதற்காக ஒட்டகத்தை அல்லாவுக்காக கொடுத்தாருன்னு அர்த்தம். 2வது வந்து மாட்டை கொடுத்தாருன்னு அர்த்தம். 3வது வந்தவர் ஆட்டை கொடுத்தாருன்னு அர்த்தம். 4வது வந்தவர் யார்? ஒரு கோழியை கொடுத்த கோழியை அல்லாவுக்காக தர்மம் செஞ்சார். முழு கோழியை தர்மம் செய்யலாம், வெட்டி 4 பேருக்கு பங்கு வச்சு கூட கொடுக்கலாம். இதுவும் குர்பான் தான். அகராதி அர்த்த பிரகாரம் குர்பான் தான். மார்க்கத்தினையும் குர்பான்ங்கிறது அதுக்கு உள்ளது தான். வழங்குதா? நம்ம உருதுக்காரங்க தான் குர்பானின்னு அதுக்கு இந்த பிராணிகளை பலி கொடுக்கறதுக்கு அந்த பேரை செஞ்சதுனால அப்படி நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர, அகராதிப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே குர்பானி தான். முட்டையை ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சால் முட்டையை குர்பானினா, சும்மா நீங்கள் ஒரு ஆள் வர்ற கஷ்டப்படுறேங்கிறாரு, ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபா குர்பானி கொடுத்தீங்கன்னு அர்த்தம். ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது என்ன கொடுக்குறீங்க? அல்லாஹ் நெருக்கத்துக்கு தானே கொடுக்குறீங்க, குர்பானுக்கு தானே கொடுக்குறீங்க.
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நீங்கள் 100 ரூபா தர்மம் செஞ்சீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாங்கி போடுறீங்க, இது குர்பான் தான். குர்பான்னா நீங்கள் அந்த உருதுக்காரங்க குர்பானின்ற இந்த அர்த்தத்தை இப்படி ஆக்கிட்டாங்கல்ல, அதுவே நம்முடைய பழக்கத்தில் வந்துருச்சுல குர்பானின்ற, அதுக்கு பேர் உல்ஹியான்னு தான் பேர். நீங்கள் ஆடு மாடு ஓட்டத்தை அறுக்கிறதுக்குரிய சொல்லு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா உல்ஹியாண்டு வரும். அந்த ஹரம் எல்லையில் போய் அறுக்கிறதுக்கு வந்து ஹதியின்னு வரும். இந்த 2 தான் இருக்கே தவிர குர்பானின்னு வந்து அது வரவே கிடையாது ஹதீஸில். குர்பானி எதை வச்சு நம்ம வந்துருச்சுன்னு சொன்னால், உருது மொழியில் அதை குர்பானின்னு அரபியில் உள்ளதை எடுத்து குர்பானின்னு அந்த வந்து ஆடு மாடை பழகிடுறதுங்கிற அர்த்தத்துக்கு மாற்றிட்டாங்க. அந்த உருது தொடர்பில் உள்ளவங்க அப்படி பழகி வந்து குர்பானி ஆக்கிட்டாங்க. அப்போ குர்பான்கிற அரபு சொல்லுக்கு வந்து ஆடு மாடை அறுத்து பலியிடுவது மட்டும் உள்ளது அல்ல, எல்லா நல்ல காரியங்களும் குர்பான். அந்த அர்த்தத்தில் ஹதீஸில் வருது. நீங்கள் குர்பானிங்கிறது உருது குர்பானியை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி பார்க்கும்போது கோழி எப்படி குர்பானி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. கோழியை தர்மம் செய்கிறது, இறை நெருக்கத்துக்காக செலவு செய்தல். அப்போ உங்களுக்கு அந்த குழப்பம் வராது.